ஒரு ராஜாவுக்கு 2 கிளிய பரிசா கொடுத்தாங்களாம். ராஜா அந்த 2 கிளியுமே பறக்க வச்சு பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு பயிற்சியும் கொடுத்தாராம். அதுல ஒரு கிளி நல்லா பயிற்சி எடுத்து பறக்கவும் பேசவும் கத்துக்குச்சான். இன்னொரு கிளி மட்டும் எதுவுமே செய்யாம ஒரு கிளையில அமைதியா உட்கார்ந்து இருந்துதான். ராஜா பெரிய ஆலோசகர்கள், அமைச்சர்கள் எல்லோரையும் வர வச்சு பயிற்சி கொடுத்தாராம். பலனே இல்லையா. இதை கேள்விப்பட்டு ஒரு வயசான விவசாயி நான் பறக்க வைக்கிறேன்னு வந்தாராம். அடுத்த நாள் காலையில ராஜா பார்க்கும்போது பறக்காத அந்த பஞ்சவரண கிளி மரத்தை சுத்தி அங்கும் இங்கும் பறந்து சுத்தி திரிஞ்சு அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர்கிட்ட எப்படி இதை பறக்க வச்சிங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்து இருந்த கிளைய நான் வெட்டி விட்டேன், கீழே விழ போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிளி தட்டு தடுமாறி பறக்க பழகிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்படிதான் நாமும் பல சமயங்கள்ல நம்மளுடைய சக்தியை உணராம ஒரே இடத்துல அமர்ந்துகிட்டு பழக்கப்பட்ட வேலைகளையே செஞ்சுக்கிட்டு அதுதான் நம்மளால முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நாம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சாதிக்க முடியாததையும் சாதிக்கலாம். வாழ்க்கை எனும் பாதையில நடந்து பாருங்க, எட்டிவிடும் தூரத்தில் தான் வெற்றி என்ற ஊருக்கு செல்லும் வழியும் இருக்கு.